நான் தான் சொல்றேனே, யாரையுமே உறவாக்காத, யாரையுமே பகையாக்காத. எல்லாரும் ஒரு உருவங்கள் பார்த்த நல்லா அப்படியே போ, உனக்கு ஆபத்தே கிடையாது. ஒட்டி உறவாடும் போது தான் உனக்கு பிரச்சனையே வரும். அது உறவுல இருந்தாலும் சரி, இல்லை வேற இடத்துல இருந்தாலும் சரி, எப்போ அதிகமான உறவுகள் ஏற்படுதோ பிரிவு வரும்போது அதுதான் துன்பத்தை கொடுக்கும். அதிகமான உறவுகள் எப்போ இல்லையோ அப்போ பிரிவு வரும்போது துன்பத்தை கொடுக்காது. இதுதான் உறவுனுடைய நிலை. நீ யார் மேல அதிகமான அன்பு, யார் மேல அதிகமான நம்பிக்கை, யார் மேல அதிகமான பாசம் வைக்கிறியோ அந்த பிரிவு வரும்போது உனக்கு உலகத்திலேயே முதல் பகையே அவங்க தான். உனக்கு அதை விட பகைவன் கூட இருந்திருப்பான், அவனை கூட மறந்துடுவான், இவனை தான் பகைவனை ஆக்கிப்பேன். அப்போ யாருக்கிட்டுமே அதிகமா உறவு வச்சுக்க கூடாது, யாருக்கிட்டுமே அதிகமா பகை வச்சுக்க கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பக்குவத்தோட நடந்துக்கினா உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவர் நல்லவர், இவர் நல்லவர், இவர் நல்லவர், அவர் நல்லவர்னு போனா அவர் ஒரு நாள் கெட்டவர் ஆகும்போது உனக்கு அது பகையா மாறிடும். இது இப்போ வந்து நீங்க சொன்னது ஏதாவது ஒண்ணு நான் பட்டு அனுபவிக்கும் போது எனக்கு புரியுது. இது பட்டு அனுபவிக்கும் போது நெருப்புன்னா சுடுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதை புரிஞ்சு நினைக்கனா அவன் அறிவாளி, இல்ல நான் தொட்டுதான் பார்ப்பேன்னா முட்டாள் தானே. அது மாதிரி இப்படிலாம் இருந்தா பகை வரும்னு சொல்றாங்க பெரியவங்க. அதை தெரிஞ்சு நடந்தா அவன் அறிவாளி, இல்ல நான் பட்டு திரும்பி வரேன்னா அவன் முட்டாளுன்னு அர்த்தம்.